أشهد أن لا அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம வே டு ஜன்னா சேனலில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம்னா, நோன்பாளியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் செய்யக்கூடாத ஒரு 5 விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். இந்த 5 விஷயத்தில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணாலும் நம்மளுடைய நோன்பு அல்லாஹ்விடத்தில் நிராகரிக்கப்படும். முதலாவதாக நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, பெண்களுக்கு ஏற்படும் ஹைலி என்ற நிலை. அதாவது ஒவ்வொரு பெண்ணிற்கும் மாதம் ஏற்படும் இந்த நிலை எப்போ நம்மளுக்கு தெரியுதோ அந்த நிமிஷமே நம்ம நோன்பை விட்டுறணும். அப்படி விடாமல் நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் நம்ம அதை வச்சு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நோன்பை விடாமல் பிடிச்சோம்னா கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் அந்த நோன்பு நிராகரிக்கப்படும். இரண்டாவதாக நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, பெண்களுக்கு ஏற்படும் நிபாஸ் என்ற நிலை. அதாவது பிரசவத்திற்கு பின்னால் அதிகப்படியான உதிரப்போக்கு ஏற்படும். அந்த நிலையில் நிச்சயமாக நம்ம நோன்பு வைக்கக்கூடாது. அப்படி நம்ம நோன்பு வச்சோம்னா அந்த நோன்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. மூன்றாவதாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நோன்பாளியாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி இடையில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய நோன்பு அல்லாஹ்விடத்தில் நிராகரிக்கப்படும். இப்போ மற்ற நோன்பு கூட நம்ம திருப்பி பிடிச்சிக்கலாம். ஆனால் இந்த நோன்பு இந்த நிலையில் நம்ம நோன்பை விட்டோம்னா அல்லாஹ்விடத்தில் அதிகப்படியான பாவ மன்னிப்பு நம்ம கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பரிகாரமும் நம்ம செய்யணும். இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தில் அனைவரும் கவனமாக இருப்போம். நான்காவதாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊட்டச்சத்து மிகுந்த ஊசி. அதாவது இப்போ நம்ம வாய் மூலியமாக நம்ம சாப்பிட்டாதான் நம்மளுடைய நோன்பு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளுடைய உடலில் ஊட்டச்சத்து மிகுந்த, அதாவது இந்த குளுக்கோஸ் மாதிரியான ஊசி நம்ம உடம்புல செலுத்தும் போது அது நம்மளுக்கு ஒரு விதமான சக்தியை கொடுக்குது. அதனால அது மாதிரி ஊசி நம்ம போடும்போது நம்மளுடைய நோன்பு அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும். ஐந்தாவதாக இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம தெரிஞ்சே ஏதாவது ஒரு சாப்பாடோ இல்லை தண்ணியோ குடித்தோம்னா நம்மளுடைய நோன்பு அப்போவே முறிக்கப்படும். அதே நம்ம தெரியாமல் இப்போது நம்ம 12 மாதம்னா 11 மாதமும் நோன்பு வைக்க போகிறதில்ல. நம்ம சாப்பிடுவோம், தண்ணி குடிப்போம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் இந்த ஒரு மாதம் அந்த ஞாபகத்தில் நம்ம சாப்பாடோ தண்ணியோ குடிச்சிக்கிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா நிச்சயமாக அது அல்லாஹ்வின் நாட்டத்தினால் மட்டுமே நடக்குது. அதனால் அல்லாஹ் நம்ம நோன்பு ஏற்றுக்கொள்வான். இன்ஷா அல்லாஹ் இந்த ரம்லான் மாதத்தில் இந்த 5 தவறும் செய்யாமல் இருந்து நம்மளுடைய நோன்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ள செய்து அதிகமான நன்மைகளை செய்து நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு உயரிய பாதையான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் பாதையினுள் நாம் அனைவரையும் அல்லாஹ் நுழைய செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.